ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைரி ஆஃப் நிவி. சோட்டானிக்கரை போகலாமா? வாங்க போகலாம். இதுக்கு நாங்கள் கிளாம்பாக்கத்தில் தாங்க பஸ் புக் பண்ணியிருந்தோம். ஈவினிங் 4:30 சொன்ன மாதிரியே டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் 8 o'clock தான் எர்ணாகுளம் போய் ரீச் ஆகும். ரீச் ஆனதுலேருந்து செம்ம மழை. அதனால் ஒரு உபரை புக் பண்ணி கோயில்கிட்ட போய் இறங்கிட்டோம். அங்கேயே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டிஃபனை சாப்பிட்டுட்டு ஒரு 10 o'clock கோயிலுக்குள்ளே போயிட்டோம். ஆனால் வீக்கெண்ட்னால செம்ம கூட்டம். நீங்களும் இந்த சோட்டானிக்கரை அம்மனை பார்க்க பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா வீக்கெண்ட் அவாய்ட் பண்ணிவிட்டு வீக் டேஸில் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. அந்த லைனில் என் தம்பி மட்டும் போய் நின்றுக்கிட்டான். பக்கத்துலேயே லேடிஸ் அண்ட் கிட்ஸுக்குன்னு ஒரு லைன் வச்சுருக்காங்க. அந்த லைன் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் நான், எங்கள் அம்மா, என்னோடய பையன் மட்டும் போய் நின்று சாமியை அவனுக்கு முன்னாடியே பார்த்துட்டு கோவிலையும் சுற்றி பார்த்துட்டோம். அப்படியே இன்னொரு விஷயமும் பார்த்தோங்க. இந்த கோவிலில் கல்யாணமும் பண்ணுறாங்க. சரி, மேல்காவு அம்மனை பார்த்தாச்சு, கீழ்காவு பகவதி அம்மனை பார்க்கணும் இல்லைங்களா? அதனால் ஸ்டெப்ஸ் இறங்கி கீழ்காவு பகவதி அம்மன் கோயில் போகிறதுக்கு முன்னாடி இந்த குருதி குளத்தையும் பார்த்துட்டு பகவதி அம்மனை பார்க்க போயாச்சு. இந்த இடத்துல தாங்க நைட்டு 8 மணிக்கு மேலே குருதி பூஜை நடக்கும்.